எனக்கு சின்ன வயசுல இருந்தே உள்வரினை ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அவரை மாதிரி பிஎட் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் அது நடக்கவே இல்ல. ஸோ வெல்கம் டு டே ஒன் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் மை சைல்ட்ஹுட் விஷஸ் இன் 15 டேஸ் சேலஞ்ச். ஸ்கூல் படிக்கிற டைம்ல எனக்கு தாடியே இருக்காது. பட் இப்போ எனக்கு நிறைய பிஎட் இருந்தாலும் அந்த உள்வரின் லுக்கை ட்ரை பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. வாட் இஃப் அதை ட்ரை பண்ணி லுக்கு ஒழுங்கா வரலனா மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது தான் அந்த பயம். அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இருந்தாலும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறக்காகவே அதை பண்ணாம தள்ளி போட்டுட்டே இருந்தேன். அந்த ஃபியரை பிரேக் பண்ணணும். ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த உள்வரின் லுக்கை ட்ரை பண்ணியே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சலூன் கடைக்கு போய் உள்வரினோட போட்டோவை காட்டி, பையா இந்த மாதிரி எனக்கு வெட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு டீகே துமாரா சாய்ஸ் அப்படின்னு விவகாரமா பதில் சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு எனக்கு அல்ல ஆஹா எசக்கு பசகா ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு பயத்திலே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்படியோ ஒரு வழியா ஃபைனல் அவுட் வந்துருச்சு. நான் இதுவரை ட்ரை பண்ணதுலே இதுதான் ரொம்பவே டிஃப்ரெண்டான கெட்டப்பு. அதை பார்த்த உடனே எனக்கே சிரிப்பு தாங்கல. ஸோ நமக்கு ஒன்று பண்ணணும்னு நினைச்சா அதை உடனே பண்ணிடணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறது புல்ஷிட். ஸோ டோன்ட் ஃபக்கிங் கேர் அண்ட் டூ வாட் யூ லவ் அப்படிங்கிற வேல்யூபிளான லெசனை நான் இந்த உள்வரின் கெட்டப் மூலமா கத்துக்கிட்டேன். ஸோ எதனா புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு என்னோட இந்த உள்வரின் கெட்டப் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு டே 2ல பார்க்கலாம். வாட்டா போய்.